Hey drama lovers, welcome to Mr. Shah Dramas. லாஸ்ட் வீடியோவில் நியோனும் ஹீரோவும் ஹேன் வெல்கம் பார்ட்டிக்கு போயிருப்பாங்க. ஹேனையும் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நடக்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணது ஃபரூக் முகமது. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்ட்டி நடக்கிறத தான் காமிக்கிறாங்க. ஹேனை தான் எல்லாரும் பார்க்குறாங்க. ஹேனை பார்த்த நியோனும் ஹாப்பி ஆகுறா. ஏன்னா நியோனு ஹேனோட பெரிய ஃபேனு. நியோனோட ரோல் மாடலே அவ தான். அப்படி சொல்லிட்டு ஹேனு குடுகுடுன்னு ஓடுறா. ஹேனும் எல்லாருக்கும் ஹாய் சொல்கிறா. நியோனை ஹேன் பிரமிப்பாக பார்க்க அப்போ நியோன் ஃப்ரெண்டும் வந்து நியோனை கூட்டிகிட்டு போகிறா. ஃப்ரெண்டை இங்கே என்ன பண்ணுறான்னு கேட்க நியோனை நான் ஒரு ஜாப் போகிறேன்னு சொன்னேன்ல, அந்த ஜாபே ஹீரோ கூட இந்த பார்ட்டிக்கு வர்றது தான். அது முடிஞ்சதும் அமௌண்ட் வந்துடும். அப்புறம் இடத்துக்கு இன்னைக்கு நைட் வந்துடுவேன்னு சொல்கிறா. ஹேனும் கீழே இறங்கி வரா. நிறைய மூவி டைரக்டர்ஸ் தான் வந்து அவங்கவுங்க ஸ்கிரிப்டை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. தேனையி முச்சது போல தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஹேன் அசிஸ்டன்ட் தான் இதை பற்றி அப்புறம் பேசலாம்னு சொல்லி எல்லாரையும் சமாளிக்கிறான். ஹேனும் அங்கேருந்து போகிறா. அதை பார்த்த நியோனும் ஹேன் மாதிரி ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆகணும்னு சொல்கிறா. அதை ஹீரோவும் பார்க்குறான். அப்போது நியோன் ஃப்ரெண்டை ஒருத்தன் வந்து இங்கே என்ன பண்ணுறா வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஹேன் வந்து தனியாக இருக்கும்போது ஒரு ஃபேன் கேர்ள் வந்து பேசுகிறா. இதை பார்த்த நியோனும் நம்மளும் போய் பேசலான்னு போகிறா. அப்போ ஹீரோ வந்து தடுத்துட்டான். ஹீரோவும் ஏன் கூட உன் டாஸ்க்காக வந்திருக்க, அதை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு நியோனை கூட்டிட்டு போறான். நியோன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போனவன் ஒரு ரிச்சான டைரக்டர்கிட்ட பேச சொல்லி வற்புறுத்திட்டு இருக்கான். ஃப்ரெண்டுக்கு பேசவே பிடிக்கல. அவனும் நியோன் கையை வந்து தடவிட்டு இருக்கான். ஃப்ரெண்டும் எனக்கு பணக்கார பசங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு போறான். ஃப்ரெண்டை கூட்டிட்டு போனவன் அவளை திருப்பி கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். ஹேன் ஒரு ஃபேன் கேர்ள் கூட பேசிட்டு இருப்பாள். அப்போ அங்க ஒரு கம்பெனி ஓனர் வந்து அவன் ப்ராஜெக்ட் பத்தி பேசிட்டு இருக்கான். அப்போ அங்க ஹேன் அசிஸ்டன்ட் வந்து ப்ராஜெக்ட் எங்களுக்கு மெயில் பண்ணுங்க, இன்ட்ரெஸ்ட் இருந்தா காண்டாக்ட் பண்றோம்னு சொல்றான். அவரும் போயிட்டாரு. ஹேன் அசிஸ்டன்ட் ஹேன் கிட்ட இனிமே இப்படி யாரும் ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றான். எல்லோரும் நியோனை பார்த்து ஹேனை போல இருக்கான்னு சொல்றாங்க. அப்படி ஒன்றும் தெரியல பாக்குறதுக்கு. அப்ப ஹேன் வந்து நியோனையும் ஹீரோவையும் பாக்குறா. நியோன் கழுத்துல இருக்க அந்த நெக்லஸையும் பாக்குறா. அசிஸ்டன்ட் கிட்ட யார் இது அப்படின்னு சொல்லி கேட்க அசிஸ்டன்டும் நியூ ஆர்டிஸ்ட், பார்ட் டைம் ஆக்ட்ரஸ்ன்னு சொல்றா. அப்ப ஹீரோ கூட பேசிட்டு இருந்த ஒருத்தன் நியோனை பார்த்து இன்னைக்கு நம்ம பார்ட்னர்ஸை மாத்திக்கலாமா, என்னோட டான்சிங் பார்ட்னரா நியோன் இருக்கட்டும், நீ என்னோட கம்பெனி கேர்ள்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நியோன் கையை பிடிச்சி இழுக்கிறான். ஹீரோ அவன் கையை பிடிச்சி திருப்பி நான் கட்டிக்க போற பொண்ணை எப்படி தொடுவேன்னு கேட்குறான். இது கிட்ட நியோனும் சரி ஹேனும் சரி ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறாங்க. ஹேன் இன்னும் ஹீரோவை லவ் பண்றா போல. அதை கேட்டுதான் ஆடி போறா. ஹேன் அசிஸ்டன்ட் தான் போய் பிடிக்கிறா. இப்படி ஹீரோ சொன்னதை எல்லாரும் கேட்டிருப்பாங்க. அவங்களும் கட்டிக்க போறா பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவும் நியோனை கூட்டிட்டு போறான். ஹேன் அசிஸ்டன்ட் இனிமே நீ ஹாய் எப்படி சொல்லுவ அப்படின்னு சொல்லி கேட்க ஹேனும் இனி ஸ்பீச் நடக்க போகுது, பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றா. கேன் டைரக்டர் பிரதர்கிட்ட ஹேன் எப்படி ஷாக் ஆனான்னு பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்க பிரதரும் அவ தான் ஹீரோ மனசை உடைச்சிட்டு போயிட்டாலே அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறான். கேன் டைரக்டரும் இப்படி நடக்கும்னு அவ எதிர்பார்த்திருக்க மாட்டான்னு சொல்றான். பிரதரும் அந்த ஸ்டோன் வந்து ஹீரோ கம்பெனி சிஇஓ ஒய்ஃபுக்கு சொந்தமானது, அதை நியோன் போட்டிருக்கால, கண்டிப்பா ஹேன் கடுப்புல தான் இருப்பா அப்படின்னு சொல்றான். கேன் டைரக்டரும் நியோனை பார்க்க எங்க இருக்கும்போது ஹேன் இருந்த மாதிரியே இருக்கு, உண்மையாவே அந்த நர்ஸை வந்து ஹீரோ லவ் பண்றானான்னு கேட்க பிரதரும் நீ எப்போல இருந்து இவ்வளோ புறணி பேச ஆரம்பிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறான். அப்புறம் ஹேனை பத்தின ஸ்பீச் பாய் ஃப்ரெண்டு தான் கொடுக்குறான். ஹேனை பத்தி இன்ட்ரோ கொடுக்கணும்னு இல்லை, நான் இன்வைட் பண்ணனால தான் இங்கே சைனாக்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அப்போ அவன் கோட்ல நியோன் கொடுத்த கோட் பின்னை தான் போட்டிருக்கான். அதை பார்த்த நியோனு ஃபீல் பண்றான். அதை ஹீரோவும் நோட் பண்ணிட்டு பாய் ஃப்ரெண்டே பார்க்கறான். நியோனு என்ன ஆச்சுன்னு கேட்க டக்குன்னு நியோன் ஷோல்டர்ல கையை போட்டான். நியோனு என்ன பண்ற, என்ன கட்டிக்க போற பொண்ணுன்னு சொன்னதுக்கே காண்டாதான் இருக்கு, கையை எடுன்னு சொல்லிட்டு தட்டி விட்டு இருக்கா. ஹீரோவும் கொஞ்ச நேரத்துல இதெல்லாம் முடிஞ்சிரும், கிவ் அப் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்க நியோனும் ஒன்னும் சொல்ல முடியாம நிக்கா. இப்படி இவங்க நிக்கிறத ஹேன் பாக்குறா. பார்த்துட்டு வருத்தப்படுற மாதிரி தான் இருக்கு. கட் பண்ண ஹீரோ கம்பெனி பத்தி தான் பேசிட்டு இருக்கான். அப்ப நியோனு ட்ரிங்க்ஸ் வாங்க போறா. ஹேனு ஹீரோட்ட பேசுறதுக்கு தான் வந்திருக்கா. அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, நியோன் கிட்ட போறா. ஹேனை இவ்வளவு க்ளோஸா பார்த்த நியோனு பயந்து கீழே விழுந்துட்டா. ஹேன் தான் கையை பிடிச்சு தூக்குறா. நியோனும் நான் உங்க ஃபேன், எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு, எங்க ஃபேமிலி ஒரு தியேட்டரை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு ப்ரொமோட் வீடியோ பண்ண முடியுமான்னு கேட்க ஓகே, நானும் ஹீரோவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை உனக்காக பண்றேன், நீ அவனை கட்டிக்க போற பொண்ண, இதுவரை அவன் என்கிட்ட இதை சொன்னதே இல்லையேன்னு கேட்கறா. இதை ஹீரோவும் பார்த்துட்டு பக்கத்துல வரான். நியோனு இல்லைன்னு சொல்ல வர ஹீரோ வந்து நானே இன்ட்ரோ பண்றேன், இது நான் கட்டிக்க போற பொண்ணு நியோனு, நான் ரொம்பவே லவ் பண்றேன், என் அம்மாவுக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு, என் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும்னு நியோனை பேச விடாம வாயை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறான். நியோனு சண்டை போடுறா ஹீரோட்ட. ஆனா ஹீரோ டாஸ்க்கு சொல்லியே எல்லாமே பண்றான். நியோனு டாஸ்க் முடிஞ்ச அப்புறம் என் வழியில நான்
நான் போறேன், உன் வெளியில நீ போன்னு சொல்லிட்டு போறா. அப்ப ஹீரோ தடுத்து நியோன் கிட்ட க்ளோஸா வரான். இதை ஹேனும் பாக்குறான், பாய் ஃப்ரெண்டும் பாக்குறான். 2 பேரும் ஃபீல் பண்றாங்க. நியோனும் தள்ளி விட்டுட்டு போறா. கட் பண்ண ஹேன் வந்து ரெஸ்ட் ரூம் வந்து அவன் என்ன மாதிரியே இருக்கா, இன்னொரு ட்ரெஸ்ஸை வேற போட்டிருக்கா. ஹீரோ என்ன மறக்க சப்ஸ்டிடியூட் வச்சுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. கட் பண்ண ஹீரோவை பார்த்து ஹேன் வந்து உங்ககிட்ட பேசணும்னு சொல்றா. ஹீரோவும் உனக்கு தான் ப்ராப்ளம், பாக்குறவங்க வதந்தியை கிளப்பி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு போறான். ஹேனும் விடாம ஹீரோ பின்னாடியே போய் பேசுறா. எப்படி இவ்வளோ வருஷம் சமாளிச்சேன்னு கேட்குறா. ஹீரோவும் நிம்மதியாக இருந்தேன்னு சொல்கிறான். ஹேனும் எனக்கு வேற வாய்ப்பு இல்லை, அதான் செய்ய வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவும் எதுக்கு, என்னை ஏமாத்தவா இல்லை வெளிநாடு போகவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹேனும் எல்லாம் உன் அம்மாவால தான், நான் உன்னை ஏமாத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அழுற மாதிரி சொல்கிறா. ஹீரோவும் என் அம்மா எதுக்கு அப்படி பண்ணணும், என் அம்மா அந்த மாதிரி ஆள் கிடையாது, ஹாலிவுட்டில் ஒர்க் பண்ண அப்புறம் நல்லாவே நடிக்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹேனும் நான் தான் வந்துட்டேன்ல, எதுக்கு எனக்கு பதில் சப்ஸ்டிடியூட் யூஸ் பண்ணுற, அந்த பொண்ணை பார்க்க என்ன மாதிரியே இருக்கு, போட்டிருக்க ட்ரெஸ் கூட என்னோடதுதான், அவன் என் சப்ஸ்டிடியூட் இல்லைன்னா என்னதான் அவ அப்படின்னு சொல்லிட்டு நியானை பத்தி தான் பேசுறா. ஹீரோவும் பதில் சொல்லாம சிரிச்சுட்டு போறான். ஆனா ஹேனு பின்னாடியே வந்து ஹீரோவை ஹக் பண்றா. ஹேனும் இத்தனை வருஷமா உன்னை மறக்கலன்னு சொல்றா. ஹீரோவும் அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹேனும் என்னை மறந்துட்டேன்னு கண்ணை பார்த்து சொல்லு, உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கத்துறா. பிரதரும் கேன் டைரக்டரும் நியானை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஹேனை தேடி அசிஸ்டன்ட் வந்து எங்கே போனீங்கன்னு கேட்க, ஹேனும் பழைய ஃப்ரெண்டை மீட் பண்ண போனேன், எதுவும் நடக்கலன்னு சொல்கிறா. அப்போ அங்கே லிங்கரும் பாய் ஃப்ரெண்டும் வராங்க. பாய் ஃப்ரெண்டும் லிங்கரை இன்ட்ரோ கொடுக்குறான். அப்புறம் யோகா கம்பெனி ப்ரொமோஷன் வீடியோ பண்ண சொல்லி கேட்குறான். ஹேன் அசிஸ்டன்ட்டும் ஒர்க் பற்றி என்கிட்ட பேசுன்னு சொல்கிறா. பாய் ஃப்ரெண்டும் நெக்ஸ்ட் வீக் யோகா கம்பெனி 10th year anniversary கொண்டாடுறோம், அதில் லிங்கர் கூட ப்ரொமோஷன் வீடியோ பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்கிறான். ஹேன் அசிஸ்டன்ட்டும் ஹேன் வந்து லேடி சூப்பர் ஸ்டார் தளபதி தலை கூட தான் நடிப்பா, ஹேன் ப்ரொமோஷன் வீடியோ பண்ணி தான் ஃபேமஸ் ஆகணும்னு இல்லை, ஆல்ரெடி ஃபேமஸ் தான் சொல்லிட்டு ஒரு மூவி பற்றி பேசணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. லிங்கருக்கு மூக்க உடைச்ச மாதிரி தான் இருக்கு. பாய் ஃப்ரெண்டு தான் சமாதானப்படுத்துகிறான். கட் பண்ண நியான் ஃப்ரெண்டை இன்னொருத்தன் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க ஸ்டார்டிங்கில், அவன் வந்து கூட்டிகிட்டு போய் இப்படி ட்ரெஸ் பண்ணாதன்னு எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன், இப்படிப்பட்ட பார்ட்டியில தான் வாய்ப்பு கிடைக்கும், ரிச்சான ஒருத்தன் ஃப்ரெண்டு கையை தடவி இருப்பான்ல, அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்கிறான். ஃப்ரெண்டும் கடுப்பாக்குறா. அப்புறம் போய் மியூசிக் கேட்டுட்டு நிற்பா. அப்போ அங்கே வர லிங்கர் வந்து யோகா கம்பெனி நடத்துகிற பார்ட்டி இது, கெஸ்ட் எல்லாரையும் வெல்கம் பண்ணாமல் மியூசிக் கேட்டுட்டு இருக்கியா, அதான் நீ ஃபேமஸ் ஆகாமல் இருக்கான்னு சொல்லி திட்டுறா. பாய் ஃப்ரெண்டு தான் வந்து ஃப்ரெண்டை அனுப்பி விடுறான். அப்படி ஃப்ரெண்டு வரும்போது பிரதரு ஃப்ரெண்டை பார்த்துட்டான். கேன் டைரக்டரும் ஃப்ரெண்டை பார்க்குறான். அவளை அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. பிரதரும் உடனே போகிறான். அப்போ ஃப்ரெண்டை அந்த ரிச்சானவன் வந்து அப்ரோச் பண்ணுறான். அப்போ ஃப்ரெண்டும் எனக்கு ரிச்சானவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறா. அப்போ தான் பிரதர் அங்கே வந்திருப்பான். இதை கேட்டதும் வந்து ஸ்பீட்லேயே திருப்பி போகிறான். கேன் டைரக்டரும் நடந்ததை பார்த்துட்டு சிரிக்கிறான். அப்போ தான் ஃப்ரெண்டுக்கு ஹிஸ்ட்ரியை சொல்கிறான். ஃப்ரெண்டு ஃபேமஸான ஆக்ட்ரஸ் தான், அவள் காலேஜ் படிக்கும் போதே ஃபேமஸான டைரக்டர் மூவியில் நடித்து அவார்ட் கூட வாங்கியிருக்கா. அவளுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு. ஆனால் திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டா. ஏன்னா ஒரு பணக்கார பையனை லவ் பண்ணா. அவனுக்கு இவ ஆக்ட்ரஸாக இருக்கிறது பிடிக்கல. ஸோ எல்லாத்தையும் விட்டுட்டு அவனுக்காக வீட்டில் இருந்தான். ஆனால் கடைசியில் அவன் வேற பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். திருப்பியும் நடிக்க வந்தான், ஆனால் ஃபேமஸ் ஆகலன்னு சொல்கிறான். பிரதரும் எல்லா பணக்கார பசங்களும் அப்படி கிடையாது, என்ன எடுத்துக்கோ, நான் நல்லவன் தானே அப்படின்னு பேசி ஃபீல் பண்ணுறான். அப்போ அங்கே வர வெயிட்டர் ட்ரெஸ்ஸை கேட்டுட்டு இருக்கான். கட் பண்ண ஹேனு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. அசிஸ்டன்ட் தடுத்தாலும் கேட்கல. அப்போ ஹேன் கேன் டைரக்டரை பார்த்துட்டு கேலக்ஸி ட்ரீம் மூவி திரும்பவும் வந்து வரும்னு கேள்விப்பட்டேன்னு சொல்கிறா. அசிஸ்டன்ட்டும் அந்த ப்ராஜெக்ட் எதுக்கு, வேற நல்ல ப்ராஜெக்ட் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறா. ஆல்ரெடி கேலக்ஸி ட்ரீம் மூவியில் ஹேன் நடிக்கிறதா இருந்திருக்கும். அப்போ தான் ஃபாரின் போயிருப்பா போல. ஆனால் இப்போ ஹீரோ கூட சேர வேண்டிதான் பண்ணுறா. அப்போ அங்கே ஒரு டைரக்டர் வர ஹேன் போயிட்டா. கட் பண்ண பிரதர் வெயிட்டர் ட்ரெஸ் போட்டுட்டு ஃப்ரெண்ட் கையை ஒருத்தன் தடவி இருப்பான்ல, அவன்கிட்ட தான் போகிறான். அவன் இன்னொரு பொண்ணை உஷார் பண்ண பார்க்குறான். பிரதரும் ஒயினை கொண்டு அவன் மேலேயே கொட்டிட்டான். அவனும் திட்டுறான். பிரதரும் அழுக்கு துணி எடுத்து தொடச்சி விடுறான். அதை பார்த்தா ஃப்ரெண்டும் சிரிக்கிறா. அப்போ அங்கே வர ஹீரோ பிரதரை தனியாக கூட்டிட்டு போய் பேசுறான். பிரதரும் இதில் நீ தலையிடாத, அப்புறமா எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். கட் பண்ண ஹேனு கேன் டைரக்டரை போய் தான் பேசுகிறா. கேன் டைரக்டரும் குத்தி காட்டுற மாதிரி தான் பேசுகிறான். ஹேனும் கேலக்ஸி ட்ரீம் பற்றி கேட்குறா. அவரும் ஹீரோயின் தண்ணியில் விழுற சீன் இருக்குது, ஸோ இப்போவே விழு, ஆடிஷன் நடக்கட்டும் இப்போவே அப்படின்னு சொல்கிறான். அந்த டைம் நியோன் அங்கே வர ஹேனும் இது ஓவரா தெரில அப்படின்னு சொல்லி கேட்க, கேன் டைரக்டரும் யார் ஜம்ப் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஃபீமேல் லீடு பண்ணுவாங்க. அப்போ அங்கே வந்து லிங்கர் நியோனை வந்து ஸ்விம்மிங் ஃபுல்லாக தள்ளி விட்டுட்டா. ஹீரோவும் இதை பார்த்துட்டு ஓடுறான். கேன் டைரக்டர் தான் கையை கொடுத்து தூக்கி விடுறான். அப்போ கேன் டைரக்டர் யார் தண்ணியில் குதிக்கிறாங்களோ அவங்க தானே ஃபீமேல் லீடு, நீ என் மூவியில் ஃபீமேல் லீட் பண்ணுற அப்படின்னு சொல்கிறான். நியோனும் சந்தோஷப்படுறா. ஹேனை வெளியே சந்தோஷப்படுற மாதிரி நடித்தாலும் செமையாக கடுப்பாகிறா. அப்போ ஹீரோ வந்து நியோனுக்கு டவல் பொருத்தி விடலாம். அதோட இந்த வீடியோ முடியுது. இனி என்னாச்சும் பார்க்கணும் மறக்காம ஷேர்
ட்ராமாஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ராமாஸ் பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். உங்களிடமிருந்து விடுவது மிஸ்டர் ஷா.